ஒவ்வொரு தடவையும் தீவிரவாத தாக்குதல் நடக்க போது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிற குற்றச்சாட்டு எழத்தான் செய்கிறது. அமித்ஷாவோட தலைமையிலையும் மோடி தலைமையிலையும் இது நடக்கும் என்றால் அவர்கள் தலைமையில் ஏதாவது குறைவு இருக்கிறதா அல்லது ஏதாவது மாறி இருக்கிறதா, பலவிதமாக இதை ஆராயலாம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய பாதுகாப்பில் தவறிவிட்டதா, தோல்வி அடைந்து விட்டதா என்ற கேள்வியும் இந்த தான் தெரியும். ஏன்னா புல்வாமா போது அது ஒரு விதமான அது தேர்தலுக்குள்ளேயே 2019 தேர்தல்களுக்கு நடுவிலேயே நடந்த விஷயம். அதுவும் பதிலுக்கு இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணினாங்கிறான். அதை வச்சு ஒரு மாதிரி ஒரு பிம்பங்கள் ஏற்பட்டது. நடந்ததை மாத்திரம் அலசக்கூடாது. நம்ம அதோட பின்னணி என்ன, சூழல் என்ன, சமீபத்தில நிகழ்வுகள் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். தகவூர் ராணாவை இப்பதான் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதோட பின்னணியில பார்த்தா அதுக்கு ஒரு பழிவாங்குதலா இதை பார்க்கலாம். 26/11 தாக்குதலுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆளை கைது பண்ணி அமெரிக்காவோட வெளியுறவு நன்றாக வைத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுனால அந்த பின்னணியில இதை ஒரு பழிவாங்குதலா பார்க்கலாம். தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்களும் இன்னமும் நாங்க இந்த ஆட்டத்தை விட்டு போலன்னு ஒரு காட்டிக்கிறதுக்கு அதை ஒரு தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணமா பார்க்கலாம். வாவ் தமிழ நேயர்களுக்கு வணக்கம். காஷ்மீரில் உள்ள பெல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன, இதற்கு பதிலடியாக மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம்மிடையே விளக்க வந்திருக்கிறார் டெல்லியைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரான மாதவன் நாராயணன் அவர்கள். வணக்கம் மாதவன் நாராயணன் சார். அங்க என்னதான் நடந்துச்சு சார் பெல்காம்ல? என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு தான் நீங்க இதுல நியூஸ்ல கிளியரா வந்திருக்கு. தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை அதை அனலைஸ் பண்ண அதை எப்படி அதை பற்றி சிந்திக்கணுங்கிறத பற்றி தான் அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நடந்தது ஒரு புதுசு ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஒரு சுற்றுலா பயணிகள்லாம் இருக்கிற பஹல்காம், அதாவது இராணுவ அல்லது இராணுவம் சம்பந்தப்பட்ட அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஃபெசிலிட்டிஸ்களை தவிர்த்து குறிப்பாக தீவிரவாதிகள் சுற்றுலா பயணி, அதுவும் பஹல்காம் என்னும் நிறைய இந்தியர்கள் போய் இந்திய சுற்றுலா பயணிகள் போய் காஷ்மீருக்கும் இந்தியாவுக்கும் மறுபடி ஒரு நல்ல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு தேசிய ஒருமைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நடந்திருக்கிற சூழல்ல ஒரு சிவிலியன்ஸ், அதாவது சாமானிய மக்களை, அதுவும் சுற்றுலா பயணிகளை, ஹனிமூன் போறவங்களை குறிப்பாக பார்த்து ஹிந்துவா இல்லையான்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. இதனால ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட சதின்னு தான் சொல்லணும். இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் சுற்றுலா பயணிகள் போற இடம், இது இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் கவனமா இல்லை நினைக்கிறீங்களா? பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா, நான் இதை 30 வருஷமா இதை கவனிச்சுட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் தீவிரவாத தாக்குதல் நடக்க போது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழத்தான் செய்கிறது. ஆனா அதனால ஒரு தாக்குதலும் புதுசு இல்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், உளவுத்துறை சரியாக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் புதுசு இல்லை. புதுசு இதுல என்னன்னு பார்க்கணும்னா, மோடி அரசாங்கம் 12 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க 11 வருஷம் ஆச்சு. காங்கிரஸ் காலத்துல இதெல்லாம் நடந்தது தவறு என்று சொல்லி இப்போ தீவிரவாதத்தை குறைச்சிட்டோம், அப்புறம் ஆர்டிகல் 370 370 அதிகாரம் அரசியல் சாசனப்படி அதை நகர்த்திட்டோம் அப்படின்னு பேசின்கிற பட்சத்துல இது பிரச்சனை திருப்பி வந்திருக்கு, தலைக்கு ஓங்கி நிற்கிறது. தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, நடுவுல புல்வாமா தாக்குதல் நடந்தது, அதுல சாமானிய மக்கள் பாதிக்கப்படலை. ஒரு சமாதானமும் ஒரு நார்மல்னு சொல்லுவோமே, ஒரு சமநிலையும் வந்திருக்கும்னு எதிர்பார்க்கிற அல்லது நினைக்கிற சமயத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் அவர்கள் தீவிரவாதத்தை நாங்கள் அடக்குவோம் ஒடுக்குவோம் என்று கூறி, பொதுவாக இது அரசியல் பேசுவதற்கு இது தகுந்த நேரம் அல்ல. ஏன்னா இது தேசம் ஒன்றுபட்டு நிற்கணும். இது தீவிரவாத தாக்குதல் புதுசு இல்லை, அது காஷ்மீருக்கு பல வருஷங்களாக பழகி போன விஷயம்னு பார்க்கலாம். ஆனா அரசியல் பார்க்க வேண்டாம் என்பதுதான் ஒரு விதத்துல சரி. ஆனா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் உண்டா என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதா என்ற கேள்வி பார்க்கும்போது மற்ற முறை இந்த கேள்வி எழுகிறது. ஏன் இப்படி நடந்திருக்கு? அமித்ஷாவோட தலைமையிலையும் மோடி தலைமையிலையும் இது நடக்கும் என்றால் அவர்கள் தலைமை
ஏதாவது குறைவு இருக்கிறதா அல்லது ஏதாவது மாறி இருக்கிறதா, பலவிதமாக இதை ஆராயலாம். ஆனால் இல்லை, கூடிய மட்டும் இது வந்து ஒரு அரசியலாக பார்க்க விரும்பலை நான். இது இந்தியா எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நெறைய பேர் சோசியல் மீடியால வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணோம் அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தவரை இது சோஷியல் மீடியாவை தான் ப்ராப்ளமாக பார்க்குறேன் நான் இது. ஏன்னா சரி. எல்லாரும் வந்து ஆ, சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு ஏவி விடுற மாதிரி ஏதோ வீட்டுக்குள்ளே உட்காந்து என்னவோ சொல்லுவாங்க, இவங்களை கீபோர்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கைபேசியை வச்சுட்டு யார்கிட்ட வேணா இவங்களை அடி உதய குத்துன்னு சொல்லலாம். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தோவால் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அமித்ஷா காஷ்மீர் போயிருக்காரு. பொதுவாக பேசப்படுகிறது. ஏன்னா நம்ம புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பட்டான்கோட்டு தாக்குதல் நடந்தது மோடி அரசாங்கம் வந்த புதுசுல. அதுக்கப்புறம் உரிங்கிற இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்கங்கிறோம். புல்வாமாக்கு அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுங்கிறோம். அதுக்கு அத்தாட்சி இல்லைங்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து இதோட ரிட்டாலியேஷன் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு மேலே ஒரு பழி வந்திருக்கு. அதாவது பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற சில தீவிரவாத தாக்குதலையோ அல்லது ஒரு தீவிரவாதத்தை சேர்ந்த சில தலைவர்களையோ யாரோ தெரியாத நபர்கள் கொன்று விட்டார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. அது பழியா அல்லது அது ஒரு சான்றா அல்லது ஒரு புகழா தெரியாது. அது இந்திய உளவுத்துறை தான் பண்றதுன்னு பாகிஸ்தான்லயே பேசிக்கிறாங்க. சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனா பொதுவாக சொல்லலாம், மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவின் செயல்பாடுகள் ஒருவேளை கூடியிருக்கிறதோ என்று. அதாவது வெளியுறவு துறையிலையும் பார்க்கலாம். ஒரு சில விஷயத்துல சமீபத்தில் பலூச்சிஸ்தானில் ஒரு தாக்குதல் நடந்தது ட்ரெயினில். அது வந்து இந்தியா மேலே கொஞ்சம் பழி வந்தது. ஆனால் அது வந்து ஆப்கானிஸ்தான் மூலமாக வந்த ஆட்கள் என்று சொல்றாங்க. யாரு பண்ணினாங்கன்னு தெரியாது. ஆனால் பொதுவாக தீவிரவாதம் என்பது பாகிஸ்தானுக்குள்ளேயே நடக்கிற விஷயம்னு இப்போ சமீபத்தில் கூடி இருக்குது. அது எப்படி இந்தியா அதை கையாளுகிறது, அதன் பின்னாடி உள்ள ராஜதந்திரம் என்ன, அதை பத்தி நம்ம பேசிக்கலாமே ஒழிய இதுக்கு அத்தாட்சி ஒன்றும் கிடையாது. இப்ப பிஜேபியோட பெரிய பிளஸ் பாயிண்டே அவங்க தீவிரவாதத்தை வந்து கட்டுப்படுத்தினாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளே புள்ளி விவரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2019க்கு முன்னாடி நடந்தப்போ புல்வாமா தாக்குதல் தேர்தலில் முக்கியமா எதிரொலிச்சது. இப்போ பீகார் மாநில தேர்தலையும் மற்ற மாநில தேர்தல்களையும் இது வந்து எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எதிரொலிக்கத்தான் செய்யுங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய பாதுகாப்பு என்பது அவர்களுடைய ஐட்டம்ல எப்படி ஒரு நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடுல சாதம் இல்லாத, அரிசி இல்லாத, சோறு இல்லாத சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி தேசிய பாதுகாப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தலையாய விஷயம். அதை அவங்க ஒன்றும் நடக்காட்டாலும் பேசுற விஷயம். அப்போ நடந்தா பேச மாட்டாங்களா? ஆனா குறிப்பாக கவனிக்க வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சி தேசிய பாதுகாப்பில் தவறி விட்டதா, தோல்வி அடைந்து விட்டதா என்ற கேள்வியும் இந்த விஷயம் எழத்தான் செய்யும். ஏன்னா புல்வாமா போது அது ஒரு விதமான அது தேர்தலுக்குள்ளேயே 2019 தேர்தல்களுக்கு நடுவிலேயே நடந்த விஷயம். அதுவும் பதிலுக்கு இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணினாங்கிறான். அதை வச்சு ஒரு மாதிரி ஒரு பிம்பங்கள் ஏற்பட்டது. இந்த நம்ம பார்க்க வேண்டியது, இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் இவ்வளவு, அதாவது நடுவில் சொல்லியிருந்தாங்க ஆர்டிகிள் 370. அதனால ஒரு கேள்விகள் வந்து இந்த முறை இரு தரப்பிலும் எழும் என்பதுதான் உண்மை. அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இது மத நல்லிணக்கத்தையோ அதாவது சமாளிச்சு தான் இருக்கிறது. ஒரு இன்று நேற்று இல்லை, நோக்காவும் இருக்கிறது தான் நம்ம இந்திய பண்பாடு. அதுவும் கடைப்பிடிப்பாகன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். தேர்தலில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழத்தான் செய்யும். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதாக்கு வந்து ஒரு விதமான ஒரு பெரிய சேலஞ்சுன்னு தான் சொல்லணும். இப்போ மற்ற தாக்குதலுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். முன்ன வந்து சாதாரணமாக தாக்கிட்டு மட்டும் போவாங்க. இப்போ வந்து இந்துக்களா முஸ்லீம்களான்னு பார்த்துட்டு தாக்கியிருக்காங்கன்றாங்க. அப்புறம் வந்து மோடி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு தீவிரவாதிகள் சொன்னாங்கன்றாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, பொதுவாக இது நடந்ததை மாத்திரம் அலசக்கூடாது. நம்ம அதோட பின்னணி என்ன, சூழல் என்ன, சமீபத்தில நிகழ்வுகள் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். என்ன கேட்டால் அதில் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 நாள் முன்னாடி பாகிஸ்தானோட இராணுவ தலைவர் அசீம் முனீர் ஒரு மீட்டிங்கில் காஷ்மீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாதுங்கிறாரு. கூடவே இது இந்துக்களும் நாங்களும் வெவ்வேறு என்ன ஒரு அழுத்தி ஹிந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு.
அது கடைஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ள இந்த தாக்குதல் நடந்திருக்குன்னா அதுக்குள்ள என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கும்ங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானின் ISI இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஒன்றும் நகராது தீவிரவாத இயக்கத்து. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது பாகிஸ்தானோட உந்துதல்ல சப்போர்ட்ல தான் நடக்குதுங்கிறத பத்தி ஒரு ஐயம் இல்லை. அது பாகிஸ்தான் போம், அதுக்கப்புறம் நான் ராணுவம் போம், ராணுவத்துக்கு அப்புறம் ISI போம், அது ISI சார்ந்த ஒரு சில தீவிரவாத கும்பல் நடக்கிறதுங்கிறோம். கும்பல்களோட பேர் மாறிட்டே இருக்கும். ஆனா மாறாதது என்பது தீவிரவாத தாக்குதலும் அதன் சார்ந்த சில பாகிஸ்தானில் அடிபடும் பேச்சுக்களும், குறிப்பாக அரசாங்கத்திலும் இராணுவத்திலும் முக்கியமாக பதவி வகிப்பவர்கள் பேசுவது, அதை எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அசீம் முனீர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுல இன்னும் 2 கூர்ந்து விஷயம் 3 விஷயங்களை கவனிக்கணும். இது தேசிய ஊடகத்துல இதை பத்தி சரியாக பேசலைங்கிறேன் நான். இந்த அட்டாக் நடந்து, இந்த தாக்குதல் நடந்து ஒரு 16 மணி நேரம் ஆயாச்சு, இன்னும் யாரும் அதை பத்தி சரியா பேசல. 3 விஷயம். தஹவூர் ராணாவை இப்பதான் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதோட பின்னணியில பார்த்தா அதுக்கு ஒரு பழிவாங்குதலா இதை பார்க்கலாம். 26/11/26/11 தாக்குதலுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆளை கைது பண்ணி அமெரிக்காவோட வெளியுறவு நன்றாக வைத்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுனால அந்த பின்னணியில இதை ஒரு பழிவாங்குதலா பார்க்கலாம். இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடுங்கிறோம். பாரதிய பிரதமர் மோடிக்கு ஒரு விசேஷமான ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கு. அந்த டயத்துல அவர் 3 நாள் இருக்க வேண்டியவர் அதை கட் பண்ணிட்டு ஒரு நாள்ல திரும்பி வர அளவுக்கு அந்த தருணத்தை பார்த்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக பேசப்படுவது என்னன்னா இஸ்லாமிய தேசத்துக்கெல்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட் அவங்க பண்றாங்கன்னு. ஆனா இதை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான், UAE, சவுதி அரேபியா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இப்போ இந்தியாவோட நல்ல உறவு வச்சுக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஈரான் முதற்கொண்டு. இப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்குமே சமீபத்தில் ராணுவ சிக்கல்களும் டென்ஷனும் ஒரு சில தாக்குதல்களும் மறு அடிகளும் நடந்தது. பேக்ரவுண்ட்ல பின்னணியில நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெளியுறவு விஷயத்துல ஒரு விதமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அதுல ஒரு கோபத்துல அவங்க தாக்குங்கிறான்னு பார்க்கலாம். முந்தானியத்துக்கு நடந்ததை இன்னும் கூர்ந்து பார்ப்போம். அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி JD வான்ஸ் டெல்லிக்கு வந்திருக்காரு. அவர் மனைவி வந்து ஒரு ஹிந்து ஒரிஜின் உள்ள ஆள் உள்ளவங்க. அவங்களோட குழந்தைகள்ல ஒரு பேரு விவேக், அவங்க அக்ஷர்தாம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த இந்த பின்னணியில பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவோமே, அதாவது ISI, இராணுவம், பாகிஸ்தானின் ஒரு சில அரசியல் தலைவர்கள் கூடவே பாகிஸ்தானின் பொருளாதாரம் படுத்திருக்கு. இந்த படுத்திருக்கிற சமயத்துல ஏதாவது பண்ணி தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற மாதிரி இது ஒரு தாக்குதலாகவும் பார்க்கலாம். இது தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்களும் இன்னமும் நாங்கள் இந்த ஆட்டத்தை விட்டு போலன்னு ஒரு காட்டிக்கிறதுக்கு அதை தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணமா பார்க்கலாம். இப்போ நீங்க ஹிஸ்டாரிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னா வரலாறுல அமெரிக்க அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது அது வெளியுறவுத்துறையில் இருந்தோ அல்லது ஜனாதிபதியோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்கள் இந்தியாவுக்கு வர சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. நான் அது 1990களில் நான் அருகாமையில இருந்து பார்த்துருக்கேன். 1995ல் ஒரு 4 ஐரோப்பிய நார்வே சார்ந்த சுற்றுலா பயணிகளை கிட்னாப் பண்ணும்போது நான் காஷ்மீருக்கு உடனே நான் தான் முதல்ல ராய்டர் ஏஜென்சிக்காக போயிருந்தேன். அதை நான் அருகாமையிலிருந்து பார்த்ததுனால தெரியும். இந்த மேற்கத்திய நாடுகளோட உறவு, இஸ்லாமிய நாடுகளோட உறவு, அந்த வருகையும் அவங்க போகிறதும், அந்த வெளியுறவு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள்ல இந்தியாவின் கை வலுப்படும் போது இந்த மாதிரி தாக்குதல் அதுக்கு முன்னவோ பின்னவோ நடப்பது நான் நிறைய பார்த்துருக்கேன். இது அதையும் அந்த ஒரு பின்னணியில பார்க்குறேன். மற்றபடி சாமானிய மக்கள் பொதுவாக சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல இவங்க ஹிந்துன்னு சொல்லி அடிச்சாங்கன்னா அவங்களோட குறிக்கோள் என்னன்னு பார்க்கணும். அவங்க குறிக்கோள் என்னன்னா இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களும் இந்துக்களும் ஏதோ ஒரு விதத்துல நல்லிணக்கத்தை குறைஞ்சி அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்ற குறிக்கோள் தான் எனக்கு பார்க்குறது. அப்போ என்ன கேட்டீங்கன்னா ரிட்டாலியேஷன் என்பது வெறும்னா இராணுவ ரிட்டாலியேஷனை பார்க்க முடியாது, பழிவாங்குதலா பார்க்காம எங்க நல்லிணத்தை நாங்க கூட்டுவோம் பார்த்தாலும் ரைட்டு. நான் இன்ஃபேக்ட் நான் ஒரு நேற்றுக்கு எக்ஸ் தளத்துல நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு விதமா ரிவெஞ்ச் டூரிசம்னு வேணா பார்க்கலாம். நீங்க ஒரு ஆளுங்களை அடிச்சிங்கன்னா இன்னும் 10 ஆளுங்க போய் பஹல்காம்ல தங்குவோம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனந்த பாருங்கன்னு ஒரு விதமா இது புது முறையாக அது பழி வாங்கலாம்னு கூட நம்ம யோசிக்க வேண்டி இருக்கும்.
ஏன்னா அது அவங்க குறிக்கோள் என்ன? அவங்க குறிக்கோள் வந்து இந்தியாவின் பிம்பத்தை வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு ஐநா போன்ற சபைகளையோ இந்தியாவின் பிம்பத்தையோ அல்லது சக்தியோ குறைக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கலாம். அல்லது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நன்றாக ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கிறத குலைக்கிறதுக்கு ஒரு தருணமாக பார்க்கலாம். 26/11 நீங்கள் பார்த்தீங்கன்னா 26/11 அவங்க முதல்ல சொன்னது என்னன்னா, இந்தியன் முஜாஹிதீன்கிற குழு தான் இதை பண்ணியிருக்குன்னு அவங்க ஒரு கிளப்பி விட பார்த்தாங்க. ஆனால் முழு அத்தாட்சியுடன் அஜ்மல் கசப் என்ற பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆளை பிடிச்சு அதுக்கு பின்னாடி உள்ள சதி என்ன என்றதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு அணுகுமுறையோடு பண்ணி இந்தியா வந்து அதை கையாண்டிருக்கு. அதனால் அதை எல்லாத்தையும் இது வெறும்ன பழிக்கு பழின்னு சொல்லி ஒரு சினிமாவில் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி பண்ணுறதுல வந்து வெளியுறவுத்துறையிலையோ அல்லது தீவிரவாதத்தை அடக்கிறதுலையோ ஒரு பயனும் இருக்காதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது வெளியுறவுத்துறை அவங்களோட உள்நோக்கத்தை ஒரு தகர்க்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் சரியா இந்த சுச்சுவேஷன் ஆகும்னு நான் பார்க்குறேன். மற்றபடி நம்ம இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியது இது அமித்ஷா போன்ற ஆட்கள் இதை எப்படி கையாளுகிறார்கள்னு அதை சும்மா நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுக்கு நார்த் இந்தியாவில் எப்படி சார் இருக்கு ரியாக்ஷன்? நார்த் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அந்த ஹிந்து முஸ்லீம். நார்த் இந்தியாவில் இந்த தாக்குதலுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கு சார்? இது வரைக்கும் நம்ம வந்து சமூக வலைத்தளத்தில், அதாவது சோசியல் மீடியாவில் தான் இந்த மாதிரி பேச்சுகள் அடிபடுறதை பார்க்குறோம். தரமட்டத்தில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் பொதுவாக இந்த ஒரு ப்ரொவோகேஷன் அடிக்கடி அவங்க சொல்கிறது, அப்புறம் இப்போ இந்த சோஷியல் மீடியா என்ற சமூக வலைத்தளங்களே ஒரு மாதிரி அது ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு பெட்ரோல் ஊற்றின இடமா இருக்கு. அங்கே ஒரு சின்ன ஒரு பொறி பட்டாலும் தீப்பற்றுக்கிறது. அது மூலமாக ஒரு சில பாதிப்புகள் இருந்தால் அதை ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அது இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை. ஆனால் இது இன்னமும் அவங்க இப்போ நடந்து 24 மணி நேரம் கூட ஆகலை, பொறுத்து பார்க்கணும். அதான் அரசாங்கம் இன்னைக்கு என்ன பண்ணுறது, மோடி என்ன சொல்கிறாரு, பேச்சுக்கு தவிர வேற என்ன செய்கைகள் நடக்க போகிறது, அல்லது ஏதாவது அப்பீல் பண்ணுறாங்களா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வீடியோ ராத்திரி வந்து காஷ்மீரில் உள்ள முஸ்லீம் படகோட்டிகள் மாதிரி ஆளுகள் எல்லாரும் அவங்களே சொல்கிறாங்க இது எங்கள் மேலே உள்ள தாக்குதல், இது வந்து இந்தியா மேலே இல்லை, இந்து மேலே இல்லைங்கிறாங்க. அதாவது அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ காஷ்மீரின் பொருளாதாரம் நன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது, பாகிஸ்தானின் பொருளாதாரம் சீர்குலைந்து இருக்கிறது. இந்த சமயத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னா அதை வந்து எப்படி காப்போங்கிறதா நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. அதை வந்து அரசாங்கம் சரியாக நடத்துகிறதா, அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு சில குழுக்கள்லாம் இதை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு பார்க்கறதே, அதை எப்படி அவங்க கையாளுறாங்க, இதெல்லாம் தான் நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நேரம் கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.